அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று அறிவித்த 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக அரசியலில் புதிய விவாதத்தையே உருவாக்கியுள்ளது. மக்கள் நலத்திட்டங்கள், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் உதவித்தொகைகள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, விவசாயிகளின் நலன் போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த கட்ட அறிவிப்புகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. சொல்வது செய்வோம், அறிவிப்பது நிறைவேற்றுவோம் என்ற வலுவான அரசியல் செய்தியையே இந்த வாக்குறுதிகள் வெளிப்படுத்துகின்றன. ஆட்சிக்கு வந்தால் திட்டங்களை காலதாமதமின்றி செயல்படுத்துவோம் என அவர் உறுதியளித்துள்ளார். இதே நேரத்தில் தனியார் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு அரசியல் சூழ்நிலையை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றியுள்ளது. 234 தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் கட்சி வாரியாக வெளியிடப்பட்ட கணிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி 108 மற்றும் 15 இடங்கள் பெறும் எனவும், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டணி 101 மற்றும் 11 இடங்கள் பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் 20 மற்றும் 6 இடங்கள், மற்றவர்கள் 5 மற்றும் 2 இடங்கள் பெறலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு ஆட்சியில் கடும் போட்டி நிலவுவதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அதிமுக அறிவித்துள்ள வாக்குறுதிகள் குறித்து ஒரு பகுதி மக்களிடையே நல்ல எதிரொலி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவார்கள், திட்டங்கள் காகிதத்தில் மட்டும் இல்லாமல் நடைமுறையில் வரும். திமுக ஆட்சியில் ஏற்பட்ட குற்றம் சாட்டப்படும் ஏமாற்றம் மீண்டும் இருக்காது என்ற கருத்தும் சில வாக்காளர்களிடையே கேட்கப்படுகிறது. குறிப்பாக விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, சமூக நலத்திட்டங்களின் தொடர்ச்சி போன்ற விஷயங்களில் மக்கள் உறுதியான நிர்வாகத்தை எதிர்பார்க்கிறார்கள். மொத்தத்தில் புதிய வாக்குறுதிகளும் வெளியான சர்வே முடிவுகளும் சேர்ந்து தமிழக அரசியல் களத்தை சூடுபிடிக்க செய்துள்ளன. அடுத்த பிரச்சாரங்கள், கூட்டணி கணக்கீடுகள் மற்றும் தரைமட்ட பணிகள் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகவே அமையும் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகும்.